ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, பொறுமையாய் இருக்கவே தைரியம் தேவை, கோபம் சிறு பிராணிகளுக்கும் கூட வரும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சும்மாவாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அவங்க பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு நம்ம வார்த்தைகள் வீசினோம்னா அது நமக்கு பின்னாடி வந்துட்டு பல பின்விளைவுகளை தான் கொடுக்கும். அதுவே ஒரு இடத்துல நம்ம பொறுமையாக போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னையோடு அப்பயே முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்றைக்குமே எந்தெந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ அந்தந்த இடத்துல பொறுமையை கடைபிடிப்போம். எந்தெந்த இடத்துல கோபம் தேவையோ அந்த இடத்துல சரியான முறையில் அதை பயன்படுத்தினோம்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் வீட்லேயும் வந்துட்டு சிக்கன் மட்டன் அப்படின்னு எடுத்துகிட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஹாப்பி சண்டே எல்லாத்துக்குமே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேணும்லாம் வீடியோ லேட் பண்ணலை, தூங்கி எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ எந்திரிச்சு முடித்த உடனேயுமே டக்கு டக்குன்னு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, இனிமேல் ரெகுலராக வந்துட்டு ஆன் டைமுக்கு கொடுத்துக்கலாம். சாரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கார் தானேங்க? ஆமாம் ஆமாம், நம்ம லைனுக்குள்ளே தான் வருது, நம்ம வீட்டுக்கு தான். ஐயோ ஆண்டவனே, பாவி மக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்து விட்டாங்க பாருங்க. எந்த நேரத்தில் எதை பேசிகிட்டு இருக்க? இப்போ தான் அவங்களே இத்தனை 2 நாள் கழித்து வராங்க. வந்தோடனே வாயை வச்சுட்டு கம்மன்னு இருக்காம அதை இதுன்னு பேசி அப்புறம் அது ஒரு பெரும் பிரச்சனையாகும். இறங்க உக்காந்துக்கிட்டே இருந்த அப்படி. டே எங்கடா அவங்க? உள்ளதாம்மா, வாயா வா. வாங்க. எங்க அவளை காணோம்? அம்மா வாங்கம்மா. போகும்போதே எத்தனை தடவை படித்து சொன்னேன், போவாதீங்க, அது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, பெரிய ஊர், அங்கெல்லாம் போய் தேட முடியாது, கம்முன்னு இருங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன். சொல்கிறத கேட்காம போய் இப்போ எங்கெங்கெல்லாம் போயிட்டு வாரீங்க? நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கூட இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கெல்லாம் போயிட்டு வந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த புள்ள ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு வந்திருக்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? சனிங்க லீவ் விட்டா அவனே வரப்போறான், கம்முன்னு வீட்டோட இருமான்னு சொன்னதுக்கு பேச்ச கேட்காம இப்படி போய் கொஞ்சமாவது சொல்றதை கேட்கணும். சொல்றதை கேட்காம இருந்தா இப்படிதான். அப்பயும் உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னாதானம்மா, அப்பயும் உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க பாப்போம். முதல்ல அவ எது பண்ணாலும் அதுக்கு நீங்க தான் முட்டுக்கட்டையா இருக்கணும். அதை விட்டுட்டு சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த லட்சணத்துல தான் இருக்கும். சரி விடுங்க, எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா அதை இதுன்னு பேசுறேன்னு சொல்றேன். போனவன் பைய தூக்கிட்டு போயிருக்கானே, கொஞ்சம் எதுவும் அசந்தா கழுத்தில் கிடக்கிற தாலி கொடி எதுவும் அறுத்துக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா? முன்ன பின்ன தெரியாத ஊரில் கொஞ்சமாவது யோசிக்கணும். வண்டியிலே போகிறோம், இந்த மாதிரி நேரத்தில் போய் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாகி போயிருந்தா என்ன பண்ணுறது? அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. கொஞ்சமாவது யோசிக்கணும். யோசிக்காமல் ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நீ ஒன்றும் சின்ன பப்பா கிடையாது, சரியா? பெரியவ எருமக்கள், இந்த வயசாகி போச்சு, இன்னமும் இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி என்ன உன் புருஷனை தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி நான் போகணும். இங்கே கொடுமைப்படுத்தி இருந்தா நீ போகலாம். இங்கே என்ன கொடுமைப்படுத்துகிறோம்? கொடுமைப்படுத்தாம தான் இருந்தீங்க. அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லலையா? காட்டு வேலை வாங்கலையா? ஏன் நீங்களாம் எந்த வேலையுமே செஞ்சது இல்லையா உங்கள் வீட்டில்? சொல்லுங்க. என்னமோ உங்கள் வீட்டில எல்லாம் என்ன சாப்பாடு நேரத்துக்கு கிடைச்சிதா? கஷ்டப்பட்டு காட்டுலையும் மேட்லையும் வேலை பார்த்தவங்க தானே. என்னமோ இதுக்கு முன்னாடி வேலையே பார்க்காதவங்க மாதிரியும் இங்கே வந்து தான் சோறு போடுறதுக்கு வேலை வாங்குற மாதிரியும் பேசுறீங்க. எத்தனையோ நாள் வேகாத வெயிலில் கூலி வேலை பார்த்தவங்க தானே. ஏன் அதெல்லாம் மறந்துருச்சா? அப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கூட கொடை பிடிப்பானாமா. அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் கதை. ஏதோ வசதியான வீட்டுக்கு வந்தால் எல்லா வசதியும் அப்படியே வருமா? வசதி எப்படி வரும்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் வரும். நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு என்னத்துக்கு வலிக்குது? ஒருவேளை கூலி எதிர்பார்க்குறீங்களோ? நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன், கூலி வேணும்னு. நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதரா. கூட பேசுகிறா. அப்படியே எனக்கு மண்டை வலி. அப்படி ஒரு இது. நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க, அப்படியே நாங்கள் எங்கிட்டாவது போய் இருந்திருப்போம். கூட்டிகிட்டு வந்து இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு.
இங்கே வரு தங்கம், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன். அவங்கள உள்ள போகட்டும், நீ கம்முன்னு இரு. இப்படி பேசாம விட்டோம்னு வைங்கங்க, நம்ம தலைமையிலே ஏறி மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. தங்கம் சொன்னா கேளு, ஏற்கனவே அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. விடு, உள்ள போங்க 2 பேரும். ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க? இங்க பாருடா, சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வை. எங்களால ஒன்றும் சொல்ல முடியல. நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம சொல்றதை கேட்பாகல என்னவோ தெரியல. ஆனா இந்த புள்ள சுத்தமாவே பேச்சு கேட்க மாட்டேங்கிறாடா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இதுன்னு. ஏன் தலைவர் பதவி இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு அப்படியே அடங்கி இருந்துச்சு. அந்த பதவி போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிருமோ? அப்ப என்ன, காசு பணம் வசதி அதை எதிர்பார்த்து தான் இவங்க என்ன உன்னை கல்யாணம் பண்ணாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லடா, நானும் எனக்கு பதவி போனதுலேருந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கும் எந்த மரியாதையும் இல்லை இந்த வீட்டில், எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. அந்த பிள்ளை வைக்கிறது தான் சட்டன்ற மாதிரி இருக்கு. நம்ம என்ன கெட்டு போகிறதுக்காக வழி சொல்கிறோம்? வேலைக்கு ஆள் போட்டா கூலி போகுது. நம்ம வீட்டு வேலையை எதுக்கு அடுத்த வேலை கொடுத்து வேலை வாங்கணும்? நம்ம எல்லாரும் தானே இருக்கோம். நம்மளே ஆளுக்கு இழுத்து போட்டு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சுது. இன்னத்துக்கும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு கஷ்டப்படுத்துறது கூட கிடையாது. 2 கட்டு கொண்டு போய் வைக்கும், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கும். மறுபடியும் 2 கட்டு போய் வைக்கும், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கும். நாங்கள் 10 கட்டு தூக்குனாதான் இது 4 கட்டே தூக்கும். அப்படின்னும் போது நாங்கள் அப்படி தானடா இருக்கோம். இன்னமும் குடும்பப்படுத்துறோன்ற மாதிரி பேசிட்டு போகுது. சரி, குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்ன எதுன்னு கொஞ்சமாவது சொல்லி புரிய வை. இல்லையா அதை கூட்டிக்கிட்டு நீ போய் அங்கேயே இரு. எங்களால எல்லாம் முடியாது. இந்த வயசுக்கு மேல போராடுறதுக்கு எங்க உடம்புல எல்லாம் தெம்பும் இல்ல, சக்தியும் இல்ல. இதுதான் சொல்றது, எங்க பேச்ச கேட்கணும்னு. இப்ப வெளியில போற ஓனார் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டு குத்துது கொடையுதுன்னு தான் கிடக்கிறதா இருக்கு. வந்தாலும் என்னமோ பெரிய இவன் மாதிரி அவன் ரொம்ப அதிகாரம் பண்றான். ஆட போட, நீயும் உன் வேலையும் தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். இப்ப தெரியுதா? ஒரு ஆண் வெளியே போகிறான், வேலைக்கு போகிறான், அவன் நிம்மதியாக இருப்பான், அவன் ஜாலியாக இருக்கான், நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு நீ சொல்லுவியே. இப்போ தெரியுதா வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு? நான் கூட நினச்சேங்க, என்னடா இது வேலையெல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு, வேலையும் ஈஸியாக இருக்குன்னா செய்கிற பழகிறவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நம்மள தான் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படிங்க எப்படி? வீட்டில் நீ இருக்க வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை. ஆனால் வெளியே போகிற ஆம்பளைக்கு அப்படி கிடையாது. உங்களை காப்பாற்றணும், உங்களை கரை சேர்க்கணும், உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். கூட இருக்கவங்க நமக்கு கூடயே இருந்து குழி பறிப்பானுங்க, அவனுங்களையும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். வண்டியில் போகும்போது வரும்போது பார்த்து வரணும். ஏதோ நமக்கு ஏதோ ஆகி போச்சு, நம்ம படுத்த படுக்க ஆகிட்டோன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன ஆவாங்களோன்னு நினச்சி அதை பற்றி கவலை இருக்கும். வருங்காலத்தில் அவங்களுக்கு சேர்த்து வைக்கணுமேன்ற அந்த அக்கறை இருக்கும். அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? என்னமோ சொன்னியே ஜாலியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன்னு, இப்போ தெரியுதா ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குன்னு? ஆமாங்க, போனதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இம்புட்டு ஜாலியாக இருக்காங்கன்னு. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக வீட்டில் இரு, சரியா? உனக்கு எந்த இதுவும் இல்லை. நீ அதை சம்பாரிச்சு போடணும், இதை சம்பாரிச்சு போடணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், உனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இந்த வீட்டில். இத்தனை நாளும் உங்களை தாங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எந்த வீட்டில் தான் கட்டின பொண்டாட்டி புருஷனை சரியாக புரிஞ்சிருக்கீங்க? எல்லாரும் தப்பாக தானே புரிஞ்சிருக்கீங்க. குத்திடுவேன் பார்த்துக்கோங்க. இம்புட்டு கஷ்டம் இல்லைங்க, அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை வேலையை விட்டு கூட தூக்க வைக்கிறாங்கல்லங்க. என்னமா பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்காங்க. இன்னத்துக்கு அவன் சும்மா பர்சனல் வேலையா தாங்க போனான், உடனே ஆஃபீஸ் வேலையா தான் போறேன் அப்படின்னு பொய்யா மாத்திட்டாங்க. இங்க பாரு, யாரு என்ன ஒண்ணு செய்யறாங்களோ அது அவங்களுக்கே வந்து தீரும், சரியா? இன்னைக்கு நமக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு. அவங்க நமக்கு செய்யறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோமா? ஒன்றும் கிடையாது. ஆனா கடவுள் நமக்கு ஒரு குழியை பறிக்கிறாருன்னா அவனுக்கு ஒரு இது பறிக்காம விட்டுற போறாரு. மேனேஜருமே நான் சொல்றது காது கொடுத்தே கேட்கலங்க. சீனியருக்கும் ஜூனியருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னமோ போங்க. என்னங்க நீங்கள் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டீங்க, அதான் பால் எடுத்துட்டு வந்தேன். 10 நேரத்தில் நான் வேற வந்து உங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன். இல்லைங்க, இதில் என்ன இருக்கு? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் உபசரிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே.
குடிங்க. சக்கரை அளவா தானே போட்டிருக்கீங்க? ஆ, நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன், அளவாக தான் இருக்கு. இப்போ கை எப்படி இருக்கு? இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? 2 ஜாயிண்ட் எலும்பு விட்டுருச்சு. அது நல்லா கட்டு போட்டிருக்காங்க. இனி என்னன்னு சொல்கிறேன்னு இருக்காங்க. என்னப்பா இது? சி, அந்த வண்டிக்காரன் வந்து அப்படி விடுவான்றது நம்ம நினச்சா பார்த்தோம். இன்னத்துக்கு வேற என் வீட்டில் சரியான திட்டு. எங்கள் அம்மா வேற வண்டியே கொடுக்காதடா, அடுத்தவன்ட்ட கொடுக்காதன்னு சொன்னால் கேட்குறியா? இதில் வருமானம் வரும், அதில் வருமானம் வரும்னு சொல்லி இந்தா 1,00,000 ரூபாய்க்கு ஆப் வச்சுட்டான், அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு. அதுவும் நான் வந்துட்டு சொல்கிறேன், ஏம்மா வண்டி போனதுனால பரவாயில்ல, அவனுக்கு ஏதோ உயிருக்கு ஏதோ ஆபத்தாயிருந்தா என்ன பண்ணுறதுன்றேன். போடாங்கிட்டுன்னு சொல்லிட்டு சரியான பேச்சு. இனிமேல் வண்டியை அவன்ட்டு கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம், வண்டியை சரி பண்ணி விற்றுப்புட்டு காசு வந்ததோடு இருக்கட்டும், இனி இந்த வண்டி தொழிலே வேணான்னு சொல்லி ஒரே பேச்சு. அட, என்ன இப்படி சொல்லியிருக்காங்க முதலாளி? அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த வண்டியும் வேண்டாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். உங்களை நம்பி தான் நான் என் குடும்பமே இருக்கு. அதை உனக்கு சொல்லிட்டு போவந்தையா வந்தேன். வண்டி சரி பண்ணிட்டேன், வண்டி பார்க்கறதுக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 லட்சத்துக்கு பேசி முடிச்சிட்டேன். அண்ணே, இப்படி நீங்களும் கைவிட்டா எப்படிண்ணே? அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் கையை நல்லானோன்னே வேலைக்கு வந்துடலான்னு பார்த்தேன். இல்லையா, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்யா. இதுக்கு மேலெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த டைமெல்லாம் கையிலையும் மடியிலையும் 10 காசு கூட இல்லை. இனி இப்படி கூலி கொடுத்து இப்படி பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இதை பார்க்குறதா அந்த வண்டி செலவு வச்சா இதை பார்க்குறதா, வருஷம் டியூ கட்டணும், அந்த இன்சூரன்ஸ் கட்டணும், எஃப்சி காட்டணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு ஊருப்பட்ட இதெல்லாம் நம்மளாலேயே சுத்தமாக முடியலையா. வண்டிக்கு போக சர்டிஃபிகேட் வாங்கணும், ரிப்பேர் ஆனிச்சுன்னா அதை பார்க்கணும். இது என்னென்னத்தை தான் பார்க்கறது? சம்பாதிக்கிறது வரவுக்கு மீறி செலவுலே தான் போகுது. அதனால தான் இந்த வண்டி தொழிலே வேணான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு நிம்மதியாக நம்ம செய்கிற வேலை மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் இப்படி கை விரிச்சா எப்படின்னு தப்பா எடுத்துக்காதப்பா. நீ ஏதாவது வேற வேலை பார்த்துக்க. அதை சொல்லிட்டு போவேன்னு தான் வந்தேன். உனக்கு சங்கடமா இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு இதை விட்டாலும் வேற வழி தெரியல. அண்ணே, உங்களை விட்ட எனக்கு யாருனே இருக்கா? இத்தனை வருஷம் கணக்கா உங்ககிட்ட தான் வேலை செஞ்சேன். இப்படி நீங்களே கை விரிச்சா எப்படி? எனக்கு இதை விட்டா வழி தெரியலையா, மன்னிச்சிரு. நான் ஒரு ராசி இல்லாதவன். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு வழங்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. முதல்ல இவர் வீட்டுக்கு வந்தேன், வீடு இல்லாமல் நடுத்தெருவுக்கு வந்தோம். இப்போ கை உடைஞ்சு, இப்போ இருந்த வேலையும் போச்சு. இனி எப்படி வாடகை கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, வீட்டு செலவு பார்க்கறது? இதில் இவருக்கு இப்படி ஒரு நிலைமையிலே அப்படி ஆகணும். நல்லா இருக்கும்போது ரத்தத்தை உறிஞ்சிடுற மாதிரி உறிஞ்சிக்கிறாங்க, ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது தூக்கி வீசிடுறாங்க. என்ன உலகம் இது? இந்த மாதிரி குப்புறக்க படுக்க கூடாது. ஏன் விருப்பம்? இந்த மாதிரி நேரத்துல அப்படி படுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன் மறந்துருச்சா? ஆமா, அப்படியே என் மேல அன்பு பாசம் அப்படியே கொட்டி இருக்கிற மாதிரி தான் நடிப்பீங்க. உன் மேல பாசமும் அன்பும் இல்லாம தான் அங்க வந்து அவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சனும். வரத்துக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க, தலை வலிக்குது. அம்மா, ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கவே. நம்ம குடும்பம் எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கு, உனக்கே நான் அத்தனை தடவை சொன்னேன். ஆனா ஏன் நீ இவ்வளோத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி புரிஞ்சுக்காம பண்ற? எனக்கு சத்தியமாவே ஒண்ணுமே புரியல. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் உங்க எல்லாத்துக்காக தானே உழைக்கணும்னு அவ்வளோ தூரம் போயிருக்கேன். இப்படி நீ பண்ணனா எப்படி? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு பார்ப்போம். என்ன ஆயிருப்பீங்க? அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. காயத்ரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. புரியுதா இல்லையா உனக்கு? ஆமாம், எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னது கூட கூட்டிகிட்டு போயிட்டீங்கல்ல. ஐயோ ஆண்டவனே, உனக்கு புரியுதா புரியலையா? இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா அவங்க எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால தான் அங்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க? சரி, ஏன் அப்புறம் நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஏன் உங்களெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஓ, உனக்கு புரியுதையா புரியலையா? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இப்போதான் ஆகிருக்கு. 2 பேரும் ஒன்று நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அங்கே போகிறதா அவங்களுக்கு சிரமம்.
அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ கல்யாணம் ஆனிச்சா? ஏன் நமக்கு ஆகலையா? என்ன எங்கே விட்டுவிட்டு நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க, இவங்கெல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இப்படி உக்காந்துருக்கணுமா? நீ ஏன் இப்படி என்னை புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தைகளை கொள்றனே தெரியல. ஆமாம் ஆமாம், நான் தான் அப்படியே கொள்கிறேன். உங்களுக்கு தான் நான் பேசினாலே பிடிக்க மாட்டேங்குதுல்ல, பேசுகிறவளோடையே வச்சுக்கோங்க. ஆண்டவனே, 2 நாளாக குளிக்கலை, சாப்பிடலை, ஏன் தண்ணி கூட குடிக்காம பச்சை தண்ணி பல்லப்படாமல் உனக்காக ரோடாக தெரிஞ்சதுக்கு நல்லா பேசுகிற நீ. அப்போல்லாம் நினச்சேன் காதலிக்கும் போது, என் உமா பாவம், அவளுக்கு பேசக்கூட தெரியாது, நம்ம தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், இப்படி நடந்துக்க அப்படி நடந்துக்கன்னு. ஆனால் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னை உனக்கு புரியும். அந்த நிமிஷத்தில் நீ என்னை நினச்சி வருத்தப்படுவ. அன்னைக்கு பார்த்துக்கிறேன். ஏன் நான் வருத்தப்படணும்? தூங்குவோமா தூங்கு. இப்போதைக்கு நான் பேசினேன்னா கூட பிரச்சனை தான். அப்பா ஒரு வழியாக முறுக்கெல்லாம் போட்டு எடுத்தாச்சு, அதிரசமும் போட்டு எடுத்தாச்சு. இதை மட்டும் எடுத்தாச்சுன்னா இதை நம்ம வீட்டுக்கு வச்சுக்குவோம்க்கா. அதெல்லாம் மட்டும் போதும் தானே, இல்லை இதையும் எடுத்து வைப்போம்மா? அட போதும், மொத்தத்தையும் கொடுத்துவிட்டு அப்புறம் இங்கே ஏதாவது எடுத்து வச்சிங்கன்னா கூட ஏதோ காப்பி குடிக்கும்போது ஏதாவது எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் கடைசியில் போட்டதுனால அது ஏனோ தானோன்னு இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது, அது இங்கேயே இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமில்ல. அட போக்கா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? நலங்குக்கு ஒருத்தர் வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எல்லார் வீட்லேயும் போய் கூப்பிட்டு ஏதோ 4-5 பேர் தான் வந்தாங்க பார்த்தீங்களா? அது எதுவும் வரணுன்ற கடமைக்கு வந்தாங்க. இதுவே காசு பணம் இருக்கவங்க வீட்டுக்காக இருந்தால் போயிருப்பாங்க தானே. இல்லாதப்பட்டவங்கனால என்னை இலக்காரமெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல என் புருஷனை சொல்லணுங்க, அப்பயே அவங்ககிட்ட சொல்லுவேன், யார் வீட்டுக்கும் போகாதையா வராதையா, நம்ம வீடு ஒன்று நீங்கள் ஒன்று இருன்னு சொன்னால் கேட்குறதில்ல. யார் வீட்டில் இறப்புனாலும் சரி காரியனாலும் சரி எந்த நல்லது கெட்டதுனாலும் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதுலேயும் நீ வாடி, நம்ம போய் நின்னாதான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி என்னையும் அடித்து இழுத்துக்கிட்டு போவது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாய் பேய் கூட வரலை. இதுவே காசு பணம் வச்சு நான் கொஞ்சம் பணக்காரியாக இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் இல்லாதப்பட்டவ தானே, அதனால தான் எதுக்கு இவ வீட்டுக்கெல்லாம் வரணுன்ட்டு அப்படி இருந்திருக்காங்க. இங்கே பார்த்துக்கடி, நீ எல்லாம் புத்தியாக பொழைச்சிக்க சரியா? இப்படியெல்லாம் ஊருக்கு ஊதாரியாக இருந்துடாத. யார் வீட்டுக்கும் போகவும் கூடாது வரவும் கூடாது. கல்யாணம் ஆனிச்சா உன் புருஷன் வீட்டோட அப்படியே இருந்துக்க. இப்படி நல்லது கெட்டதுக்கு போய் செஞ்சுவிட்டு நாளை பின்ன ஒரு நாய் பேய் கூட நம்ம வீட்டுக்கு வந்து நிற்காது. ஏண்டி, குற்றங்களை பேசுபடுத்தி பேசி கொண்டு இருந்தா சுற்றத்தினர் எவரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கடி. இப்படி அதை இதைன்னு பேசிக்கிட்டு இருக்காத, விடு. அட போக்கா, நீ வேற. இந்த விசேஷத்துக்கே வரல, நாளை பின்ன நாங்களே அடிச்சுக்கிட்டு புரண்டுக்கிட்டு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா எவன் வருவான்? இதுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேங்க. இனிமேல் எவன் வீட்டு எதுக்கும் நான் போகிறதும் இல்லை வாரதும் இல்லைன்னு. இப்போ நான்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கலையா? சொல்லு பார்ப்போம். நீங்களாம் வேணும்னு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இல்லை வேணான்னா நான் இங்கே வந்திருப்பேனா? ஏக்கா, உனக்கெல்லாம் ஒன்றுனா நான் வருவேங்க்கா. ஆனால் மற்றவங்க எவ்வளவுக்குமே இந்த ஊர்க்காரிகளுக்கு போய் செய்ய மாட்டேன். சரி விடுமா, எதுக்குமா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? இவர் நாளைக்கு நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும், நம்ம சந்தோஷமா 4 வார்த்தை பேசணும். அதை விட்டு இந்த நேரத்தில் குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காத. என்ன பண்ணுறது, எனக்கெல்லாம் மனசு கேட்கல, அதுதான் மனசை விட்டு பேசிவிட்டேன். சரி விடு, இருக்கிறவங்களுக்கு 4 பேர் கூப்பிடாம கூட வருவாங்க, இல்லாதவங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது உலக நியதி தானே. காசு தானே இந்த உலகத்தில் எல்லாமே. காசு சம்பாரிச்சு வச்சுக்க சரியா? மாப்பிள்ளையோடு இருந்துக்கிட்டு வேலை வெட்டிக்கு போ, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நல்லா இருக்கணும். நீங்கள் ஊருக்கு வரும்போது மெச்சுற மாதிரி வாழ்ந்து காட்டணும். பார்க்குறவங்க எல்லாரும் வயிற்றுச்சல் படணும், பொறாமப்படணும். அந்தளவுக்கு நல்லபடியாக வாழணும். நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தன் வரமாட்டான், நல்லா இருக்கும்போது தான் எல்லாம் வருவானுங்க சரியா? நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். காவியா, அவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்றை விட்டால் நாதி இல்லை. அவங்களுக்கு நீ தான் எல்லாமாவே இருந்து பார்க்கணும் வைக்கணும். ஒரு பையன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துப்பான் வச்சுப்பான்னு. ஆனால் அப்படியும் இல்லை. அவனுக்கு எந்த நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு கோவக்காரன் தான், ஆனால் குணமுள்ளவன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் துடிச்சு போயிடுவான். கோவத்தில் 4 வார்த்தை பேசுறது வைக்கிறது தான். ஆனால் மனசில் எந்த கள்ளங்கப்படமும் இருக்காது.
இவளும் அப்படிதான் துடுக்குத்தனமாக 4 வார்த்தை பேசுவா வைப்பா. ஆனால் மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது. சூதுவாது தெரியாதவங்க 2 பேரும். என்ன அதுங்க கீரியும் பாம்புமா அடிச்சுக்குங்க. இருந்தாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருக்குங்களா? இருக்காதுங்க. நீ தான் நல்லா பார்த்துக்கணும் சரியா? நம்மளை கட்டி வச்சுட்டாங்க, இனி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிடுவோம். இவங்களை பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் நீ தான் இருக்க, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் வச்சுக்கணும். நமக்கெல்லாம் எதுவும் செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லைக்கா. அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். என்னையா சொடக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கையா, ஏதோ இருக்கு. என்ன நாமக்கல்லையா? ஆமையா, நாமக்கல்ல தான் இருக்கேன். நீ என்ன வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமையா, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போதான் சரி சாப்பிட போவோம்னு பார்த்தேன். இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு வேற விசேஷ வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, போய் சாப்பிடணும். விசேஷ வீடா? நம்ம ஊர்ல யார் வீட்டுல விசேஷம்? இந்த பந்தல் போடுவார்ல ரகு, ஏன் உனக்கு தெரியாதா ரகு? அவர் வீட்டில் தான். ரகு வீட்லயா? என்ன விசேஷம்? அதான் அவங்க உள்ள காவியா, அதான் உங்களோட தெரிஞ்சுது. அதுக்கு தான் கல்யாணம் வச்சுருக்காங்க நாளைக்கு. அதான் இன்னைக்கு நலங்கு. சாப்பாடெல்லாம் மிச்சமாகி போச்சான். நம்ம ஊருக்காரங்க எவனுமே போகாமல் விட்டாங்க. ஊருப்பட்ட சாப்பாடு மிச்சமாகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கட்டி கொடுத்து விட்ருக்காங்க. அதுவும் சரி நம்ம வீட்டுக்கும் கொடுத்தாங்க. சரி எடுத்து வைக்க சொன்னேன், போய் சாப்பிடுவோன்னு. சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதாம்மா. இப்படி பண்ணி விட்டாங்க ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்களை நம்பி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, வைக்க முடியுமா? எப்படியாவது அவ கல்யாணத்தை நிறுத்தணும், அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, இவன் என்ன நாளைக்கே கல்யாணம்ன்றான். அப்போ நம்ம போட்டோ அனுப்பி ஒன்றும் பிரயோஜனத்துக்கு இல்லையா? இங்க பாரு, உண்மையா காவியாவுக்கு தான் கல்யாணமா இல்லை எப்படி? அது அடுத்த வாரம் தானே கல்யாணம்னாங்க. அதுக்குள்ள என்ன இந்த வாரமே கல்யாணம் வைக்கிறாங்க? அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாதியா. நமக்கு ஊருக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ அவங்க வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் நாளைக்கே பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்ட்டாங்களாம். அதனால சிம்பிளாக ஏதோ கோயிலில் வச்சு அவங்களே குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, ஒரு வாரம் இருக்கா அதுக்குள்ள அசிங்கப்படுத்தி போடணும் நான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா கடைசியில இப்படி நடக்குதே. விடியட்டும், முதல்ல அங்க போய் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு வழிய பண்றேன். ஃப்ரீயா இருந்தா ஊருக்கு வையா, வேலைக்கு புரியா? ஃப்ரீயா தான் இருக்கியா ஊரு? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஊருக்கு வாயா. நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஊருக்கு வரேன், வைக்கிறேன். சரியா, நானும் போய் சாப்பிட்றேன். சரி பாரு. காவியா, நாளைக்கு உனக்கு கல்யாணமா? எப்படியோ இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், இல்லைன்னா அங்கே என்ன நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம போயிருக்கும். விடியட்டும், விடிகிற பொழுது உனக்கு இருக்குடி. ஆசைக்கு ஒருத்தர் ஆஸ்திக்கு ஒருத்தரா? விட்ட மாட்டேன்.